பயம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த நாளையில் சபை தேவரெல்லாம் கூடியிருப்பது தேவர் சபை. தேவர் சபை. ஆமாங்க. இந்த நாளையில் மக்கள் சபை. மக்கள் சபை. ஆமா. படா படா நாட்டுவோம் இல்லையா? செட் போயிடுவோம். அப்படி அந்த நாளையில தேவர் சபை. ஆமா. இந்த நாளையில மக்கள் சபை. ஆமா. இந்த மக்கள் சபையை முன்னிட்டு வந்து ஆமா. யாரு எப்பேற்பட்ட வந்தோம் தெரியுமா? தெரியாது. ஆமாங்க. சொல்லுகிறேன். ஆகுதுங்க. நல்லா கேட்க. ஆமா.
ஏண்டா அந்த நாளைகளும் இந்த நாளை வரையும் மந்திரி என்னிடத்துல பேசிக்கொண்டே இருப்பான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, சோகமா தலை வழங்கி நிற்கும். என்ன காரணம் அக்கம்? மந்திரி ஏப்பா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் சோகமா இருக்கிற? அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி மகாராஜா. காலகாலமா? ஆமாங்க. உங்க அப்பனுக்கு மந்திரி? ஆமா. உங்க பாட்டனுக்கு மந்திரி? ஆமாங்க. நீ எனக்கு மந்திரி? ஆமா. படிவேல வேலை செய்யக்கூடிய ஆளுக்கார குடும்பம். ஆமாங்க. ஆனா இன்னைக்கு கை கட்டி தலை வழங்கி அமைதியாக நிக்கிறீ, என்ன காரணம்? மகாராஜா, கேட்காத கேள்வி ஒரு நாள் கேட்டு விட்டேன் மகாராஜா. கேட்டாத வார்த்தை நான் செவில கேட்டது. ஏண்டா அப்பேற்பட்ட நான் செவில கேட்கக்கூடிய வார்த்தை புதுமையாக இருக்கிறது. ஆமாங்க. நான் பேசிக் கொண்டிருக்கிறது வழக்கமாக பேசிக் கொண்டிருப்பேன். ஆமா. அந்த வழக்கமாக தவறி விட்டு வார்த்தைகள் மாறிவிட்டது. ஆமாங்க. அப்படி சொல்லுகிறாயா? ஆமா மகாராஜா. அப்பேற்பட்ட மாறான தவறாக வார்த்தை என்ன வார்த்தை? மகாராஜா, அதிரதன் கதிரவன். அதிரதன் ரேவதிக்கு பிறந்த சொல்லுவீங்க. இன்னைக்கு கதிரவன் சொல்றீங்களே? ஆமா மகாராஜா. கதிரவன் நான் சொல்லலாம். ஆமா மகாராஜா. நான் சொல்லலாம். ஆமாங்க. நான் சொல்லலாம். என்ன ஆயாரோ? என்ன ஆயாரோ? ஆமா. அம்மா என் தாயே, ஏமா என்னை பெத்தா? என்னை பெற்று இந்த உலகத்தில் என்னை விட்டு போய்விட்டு அம்மா. என் தாயே, என் மகா, அதே மகளே கர்ணா, தாய் பேரு தந்தை பேரு என்னைக்கு சொல்லுகிறாயே மகனே கர்ணா. உனக்கு அன்றே மரணமடா கர்ணா என்று என் தாய் சொன்ன வார்த்தை கேட்டு இன்னைக்கு கதிரவா என்னமா இந்த நின்று என் ஆவலியாக நடைவிட்டது என் மாதா. மாதா அம்மா, என் தாயே தாயே, தாயே இந்த ஊரிலே கொலமரந்தோட சோந்து மேலங்கி போச்சு. ஐயோ என்ன செய்வே? எனக்கு அபிதியம் நேரலாக்கா. இந்த வனவிட்ட வனரப்போ இந்த வனவிட்ட வனரப்போ நம்ம சிங்கத்தை வைக்கலாக்கே. ஐயோ என்ன செய்வேன்?
மகனே மகனே கர்ணா உலகமெல்லாம் பேரமுகளும் இருக்கும்படியாக என்னை பேரமுகளும் பேசும்படியா செய்து விட்டேம்மா. என்னை பெற்று அடியாயம்மா என்னை விட்டு விட்டு அம்மா எங்க சென்றன எனக்கு தெரியவில்லை அம்மா. மாதா என் தாயா ஏமா என்னை பெற்றா? என்னை பெற்ற நாளைக்கு என்னை கொண்டிருக்க கூடாதா என் மாதா? என்னை பெற்ற உலகத்தில் விட்டு விட்டு இந்த உலகமெல்லாம் பேரமுகளும் இருக்க முடியாக என்ன செய்து விட்டு எனக்கு தாய் யாருன்னு தெரியவில்லை அம்மா. யாருக்கு என்ன பாவங்கள் செய்தன அம்மா? என்ன அறியாமல் நான் வழியாக நழுவி விட்டது என் மாதா. அன்றே மகனே கண்ணா தாய் பேர் என்னைக்கு சொல்லுகிறாயே மகனே கண்ணா, உனக்கு அன்னைக்கே உனக்கு சாகு வருணா மகனே என்று எனக்கு வாக்களித்து விட்டியா? அந்த வாக்கு பிரகாரம் அம்மா எனக்கு விதி முடிந்து விட்டதா? நான் செத்து போயிடுவேனா? நான் மாண்டு போயிடுவேனா? என் தாயா என் பெற்றாடத்தை எனக்கு தாய் இருந்தா அநியாயமா நான் மாண்டிருக்க கூடாதா என் மாதா? என்னை பெத்த நினைக்கி கழுத்தை நெருக்கி என்னை கொண்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா அம்மா? என் தாயே என் மாதா. ஏய் ஏய் மந்திரியாரே, விதியை வெல்ல வேந்தராள முடியாது. விதியை வெல்ல வேந்தராள முடியாது. அந்த பிரமனுடைய எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. சாவுன்னு ஒண்ணு இருந்தா சாகத்தா செய்யும். அன்னைக்கு எங்க அம்மா தாய் பேரை சொல்ல மகனே அன்னைக்கு செத்துருவன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு செத்துருவன் என்ன அறியாமல் என் நாவலியாக எனக்கு நழுவி விட்டது. அந்த நழுவி விட்டதால போறதெல்லாம் போகட்டும், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். இன்னைக்கு அந்த பிரமனுடைய எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. விதியை வெல்ல வேந்தராள முடியாது.
இல்லையா? ஆமா. அப்படி என்றாலும் காலை இறந்த மாலை வரது என் கூடிய நீ இருந்தனா ஆமா. நான் யாரோட பிள்ளை, யாரோட பிள்ளை, நான் எப்படி பிறந்தேன் ஆமா. அப்படி என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். ஆகட்டுங்க. நன்றாக செவி கொடுத்து கேட்கணும். ஆகட்டுங்க. அப்படி இருந்தாலும் ஆமா. இன்னைக்கு எப்படி வந்த? சொல்லுங்க. எதுக்காக வந்த? ஆமா. அங்க தேச மாதமே. அப்படி ஒரே போடு 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 போத குண்டிக்காய் தவற ஆள வெளியே வந்துடும். அட்ரா என்ன இன்னைக்கு அடிக்க மாட்டேன்னு நினைக்கிற பாவம். அப்படி இருந்தாலும் ஆமாங்க. அங்குதாட்டு நீதியோட ஆட்சி செஞ்சு வருகிறேன். அந்த அங்க நாடு என்னுடைய நாடு. ஆகட்டுங்க. யார் சம்பாதிச்சுக்காதீங்க. ஆமா ஆமா. யார் சம்பாதிச்சான்னு கேக்குற? ஆமாங்க. பாட்ட மாடி சம்பாதிச்சான் இல்ல மூதாவி சம்பாதிச்சான் சம்பாதிச்சது இல்ல நீ சம்பாதிச்சனால நீலாம் யார் சம்பாதிச்சனாடு அப்படி கேக்குற? ஆமாங்க. அப்படி ஆனால் இந்த பொருள் இப்படி வந்து தெரியுமா? சொல்லுங்க. டேய் ஓய் கிருவாச்சாரி தோணாச்சாரி தோணாச்சாரியா வில்வாச்சாரி ஆமாங்க. விஸ்வாச்சாரி ஆமா. 56 நாடு. ஆமாங்க. என்ன நாடு? 56 நாடு. 56 நாடு. ஆமா. 56 நாட்டுக்கு பேரரசு தந்தையான துரியோதனன் ஆமா ஆமா. 60 அடி தங்க சமாதானத்தில் அமர்ந்து அமர்ந்து நீதி என்ற செங்கோலை கைப்பிடித்து ஆமா ஆட்சி செய்வதற்குரிய என் தம்பியான துரியோதனன் ஆகட்டுங்க. இந்த கிருவாச்சாரி தோணாச்சாரி வில்வாச்சாரி விஸ்வாச்சாரி சேர்ந்து ஆமா அர்ஜுன கூட விண்ணல பேசப்பட்ட உலகத்துல ஒருவரும் கிடையாது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமாங்க. எங்க அசலாபதியில ஆமா பேசிக் கொண்டிருக்கிற போது அப்ப நான் பார்த்தேன் அர்ஜுனம் வில்லாளி. ஆமா. எப்படி வில்லாளி? ஆமா. என்ன கூட உலகத்துல ஒருவரும் கிடையாது. வில்லல பேசப்பட்டவன் ஆமா. அப்படி என்று ஆமாங்க. வீரமா பேசணும். ஆகட்டுங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்? என்னது? சிமாதனத்தில் அமர்ந்து ஆமா. அப்படியே ஆச்சரம். ஆமா. என்னடா வாடம்? ஆமா. ஒன்னா நீடா ஒன்னா நாடம். நானா? வேலைக்கு நேர சட்டத்தை ஆமாங்க. வில்லாளி சொல்லி அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா. தன் புகழே தானே புகழக்கூடாது. பேசக்கூடாது. எப்படியா? ஆமாங்க. நான் நல்லா ஆட்டம் ஆடுறேன். ஆமா. அப்ப நான் சொல்லக்கூடாது. ஆமா. அமர்ந்திருக்கிற தாய்மார்கள் சொல்லணும். உண்மைதாங்க. நல்லா ஆடுறாங்க. ஆமா. நாமளே புகழ்த்த கூடாது. ஆமாங்க. அப்பேரப்பட்ட அர்ஜுனும் தன் வில்லை பத்தி தானே புகழ பேசுறோம். ஆமா. நான் அர்ஜுனம் நீனா நானா நின்றா வாடா நேர்ந்து அப்படின்னா அப்ப 886 வயது வருத பீஸ்வாசே சொன்னார். அடே அக்கா ஜாதி கட்டவன். ஆமா. குல கட்டவன். தகுதி இந்த அஸ்ராபில் இருப்பதுக்கு உனக்கு தகுதி கிடையாதுன்னாரு. இல்ல கீழே போட்டோம். எப்படியா? இல்ல கீழே போட்டு ஆமா. இப்படி கை கட்டி வழங்கி நின்ற தேர்வாக மாய்ந்து நின்றாரு. ஆகட்டுங்க. அப்ப தம்பியான துரியோதன அஸ்ராபரி வீதி 56 நாடு. ஆமா. 56 நாட்டுல தங்க சிமாதனம் 60 அடி தங்க சிமாதனம். ஆமாங்க. வெள்ளி கம்பத்த காலால தாங்கி ஆமா. எனக்கு முன்னால பாக்குறான். யாரு பாக்குறான்? ஆமா. பார்க்கும் போது சிமாதனத்தை விட்டு இறங்கி எப்படி வந்தா? அண்ணா தலையை வழங்காத. ஆமா. நிமிர்ந்து நெல்லு அப்படி சொல்லி என் தலையை நிமித்தி வைத்து ஆகட்டுங்க. என்ன முடி? சிலுவோத்தன முடி. ஆமாங்க. சிலுவோத்தன முடி எடுத்து என் தலையில வைத்து ஆமாங்க. அங்கு நாடு எனக்கு பட்ட கட்டி வைத்தது தம்பியான தெரிவாத நாடு. இந்த அங்கு நாடுனா என்ன நாடு? அங்கு நாடு இல்ல, சுடுகாடுதான். ஆமா. என்னுடைய அங்கு நாடு. ஆகட்டுங்க. அந்த சுடுகாடு ஆண்டு இருக்கக்கூடிய கொடவல்ல கர்ணம். ஆமாங்க. கொடவல்ல கர்ணன். அதெல்லாம் என் தம்பியான திரியோதன பொருளுப்பா. ஆகட்டுங்க. நான் சம்பாதிக்கல. ஆமா. இல்லையா? ஆமாங்க. அந்த அங்கு நாட்டுல ஒண்ணு என்ன இருக்குது சொல்லுங்க. கூடாது. எப்படி இருக்குது? என்ன தெரியுமா? சொல்லுங்க. கேட்ட போ
அப்படி இருந்தாலும் ஆமா அந்த அங்கு நாட்டுல என்ன பொருள் இருக்குது? ராமாரட்சியமா இருக்கக்கூடிய களிஞ்சம். ராமாரட்சியமா இருக்கக்கூடிய களிஞ்சத்துல என்ன பொருள் இருக்குது? என்னது? பொன் பொருள்கள். ஆமாங்க. ரவரத்னம், தங்க ரவரத்னம் சொல்லக்கூடிய ஆமா ராமாரட்சியமா இரண்டு களிஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள் ஜோகி தங்கமா கட்டுக்குட்டி கவி பாடி யாரு வந்து கேட்டாலும் சரி ஆகட்டுங்க. வாரி வாரி கொடுக்கக்கூடிய கொடவல்ல கர்ணம். ஆகட்டுங்க. அந்த கொடவல்ல கர்ணம் இருந்தாலும் அதான் காலை இருந்து மாலை வருது வாரி வாரி கொடுத்து விட்டு ஆமா மாலையாவன உடனே தம்பையான தெரிவாதனம் அச்சலாபுரியில இருந்து ஆமா அண்ணாவாக கர்ணாவசாக எவ்வளவு வாரி கொடுத்திருக்கிறான் என்று ஓடி ஓடி வந்து இப்படி கை வச்சு பொன் பொருள் பாக்குறாரு இடத்தால் மீண்டும் கையோட வளர்ந்து விடும். ஆகட்டுங்க. தம்பியான கை தனரக படைத்த கை. ஆகட்டுங்க. அந்த பொருளெல்லாம் என் தம்பி தெரிவா வந்து ஆமா நான் சம்பாதிக்கலப்பா. ஆகட்டுங்க. நான் எங்க சம்பாதிக்க போறோம்? நானே ஒரு தருதல. ஆமா நானே ஒரு தருதல. ஆமா வந்த உடனே கேட்டாரு சோறு தின்னியா இல்லையா? ஆமா சோத்துக்கு தான் வந்துருக்கணும். சோத்துக்கு வந்துவோம். கட்ட போச்சு சொன்னது பூரா முடித்துக்கு வந்தவன் நானே ஒரு தருதல பையன். நான் எங்க சம்பாதிக்க போறேன்? அப்படி ராமா ரட்சமா இருக்கக்கூடிய கலைஞத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் யோகி தங்கமா கட்டக்கூடிய கவி பாடி யாரு வந்து கேட்டாலும் சரி மாறி வாரி விளங்கக்கூடிய கொண்ட வல்லக்கண்ண என்று எனக்கு பேர் வைத்தார் இல்லையா? அந்த பேரு மூலம் மட்டும் இந்த முதல் நாள் சண்டையில கேட்டேன் நானு. என்னது? கிருவாசரி கட்டம், தோணாச்சரி கட்டம், வில்வாசரி கட்டம், விக்காசரி கட்டம், அஸ்வத்ராமனை கட்டம். ஆமாங்க. அப்ப என்ன சொன்னார்? முதல் நாள் சேனாதி பட்டம் எனக்கு கொடு. முதல் நாள் சேனாதி பட்டத்தை கொடு. ஆமா அப்படின்னா 886 வந்து விஸ்வாசர் சொன்னார். ஆமா நீ யாரு? கடை ஜாதியில் பிறந்தவன். நீ கடை ஜாதியில் பிறந்தவன் கடற்சனியில் இருக்கட்டும். எப்படியா கடை சனியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 நாள் சண்டை விஸ்வாசாரிக்கு கொடுத்தாரு இல்லையா? 10 நாள் சண்டை 886 வருடம் விஸ்வாசாரிக்கு கொடுத்தாரு. விஸ்வாசாரி கொடுத்து அன்னைக்கு இந்த இன்னைக்கு வருதையும் தம்பி திரிவான பார்க்கல இல்லையா? இன்னைக்கு என்ன மனவேதனையா அழைச்சிருக்கிறோம். நான் வந்திருப்பதை சொல்லு வந்தாருங்க. எங்க வீட்டுல போகுது ஜாலியா. எங்க வீட்டுல போவே மாட்டேங்குது. ஒண்ணு சாப்பிடக்கூடாதா? வட்டு நிக்கு 3 வெட்டு மக்காரி சாப்பிடலாம்.